வயசுல எல்லாம் போகுது. ஆமா 60 வயசுல கிட்ட போகுது. போனீங்க 800 என்ன சொன்னீங்க? 886 வயது. இந்த வயசுக்கு நீ இங்க இருந்திருப்பா. சுடுகாடுக்கு போறடா சுடுகாடு பையா. எனக்கு கிடைத்த சாபமானது அப்படி. வசிஷ்ட மகாமுனிவர் கொடுத்த சாபம் அப்படி. அப்படி சொல்றீங்களா? இந்த வரைக்கும் இப்படி ஆரோக்கியமா இருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? சாப்பிடுறீங்க. முன்னொரு காலத்தில் நாங்க கூட பிறந்தவர்கள் 8 பேர். அந்த 8 பேரில 7 பேர்கள் 8 பேரும் சேர்ந்து ஒரு பசுவை திருடி விட்டு வசிஷ்டர் மகாமுனிவர் வசிஷ்டர் அப்பொழுது இருளும் பொழுது அந்த வசிஷ்டர் சொன்னார், எங்க ஆசிரியத்தில் வந்து ஆடு மாடுகளை இப்படி திருடி சென்றீர்களே, உங்களுக்கு சாபம்னு கொடுத்தார். 7 பேருக்கு என்ன சாபம் தெரியுமா? நீங்க வருவகத்தில் பிடிந்த உடனே இறந்து விடணும். எனக்கு என்ன சாபம் தெரியுமா? அதில் ஒருவன் மட்டும் கடைசி வரை 1886 வயது வரை கடைசி வரை இருக்க வேண்டும். அவன் வரும் துன்பத்தை எல்லாம் அவன் உயிரானது சீக்கிரம் போகக்கூடாது அப்படின்னு அவன் கொடுத்த சாபம். அந்த சாபத்து பிரகாரம் இந்த யுகத்தில் என்ன யுகம்? திரௌபதி யுகத்தில் சந்தன மகாராஜனுக்கும் கங்கை அம்மனுக்கும் ஈஸ்வராக பிறந்திருக்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் இருப்பது இங்கே இருக்க அஸ்னாபுரத்தில் இருக்கிறேன். அஸ்னாபுரத்தை தேடி ஏதோ நிருபமானது என்ன நிருபம் போய் பாருங்க. கல்யாணம் ஆயிருந்தா சுறுசுறுப்பா இருக்கிறார். இன்னும் எனக்கு கல்யாணமானது ஆகவில்லை. பிரம்மச்சாரியாக இருக்கிறேன். பொன்னாசை பொருளாசை என்று சொல்லத்தக்க 5 குலத்தை விட்டு பிரம்மச்சாரியா இருக்கிறேன். மண்ணாசை பொன்னாசை பொருளாசை பிரம்மச்சாரினா உங்களுக்கு தெரியாது. பிரம்மச்சாரிடா அப்படின்னா கல்யாணமே பண்ண மாட்டேன் கடைசி வரைக்கும். ஓங்கி உலகளந்த ஒத்தமன் பேர் மாடினாக என்னம்மாவிற்கு சாட்டி நீராடினா நீங்கன்ற நாடெல்லாம் திங்களும் மாறி போய்து ஓங்க பெருந்தங்கள் வீடுகளில் உலகம் அங்கு வரை போதில் பொறிவண்டை கண்படனவன் பிறந்த சீர்த்தமுடப்பட்டு குரல் இருக்க மல்லர் பெருமசுக்கள் நீங்காத செல்வன் இருந்தேலோ எம்பாவாய் சர்வத்த நாம சங்கோவிந்தா கோவிந்தா. எண்ணத்துக்கு பொண்ணாட்டு விளங்கக்கூடிய மூங்கில் துறை பட்டு ஜெய்சங்கர் நாட்டாமை நமக்காக ஐம்பெருமார் கொடுத்திருக்கிறார். அண்ணன் குடும்பத்தில் பகவானும் இஷ்டதேவம் குலதேவமா இதோ பாஞ்சாலி அம்மனும் கூட இருந்து ஒரு கோடிக்கு மறு கோடி தர நோயற்ற வாழ்வு குருவேற்று செல்வத்தோடு வாசிக்கிறோம். சுபே ஜெயம். நிருபம் வந்திருக்கு தானே? என் மந்திரி தானே? அந்த நிருபத்தை படி. படி படி படிக்காது எனக்கு மந்திரியா நாத்துக்கிறாங்க. படி கலிகை தேசத்தை ஆளக்கூடிய சுபாக சக்கரவர்த்தி ரத்தினமாலாவும் இருவரும் எழுதி கொண்டது. ஓஹோ, கலிங்க தேசத்தை ஆளக்கூடிய சுபாவு சக்கரவர்த்தியும் ரத்தனமாலாவோ எழுதக்கூடிய நிருபமானது எழுதி கொண்டது. என் பெண்ணாகப்பட்டது திருமணம் இச்சா சுயவரம் ஏற்படுத்தும். பொண்ணு பேர் போல்லையா? பொன்னுருகி என் பெண்ணாக இருக்கக்கூடிய பெண்ணுருகிக்கு இச்சா சுயவரம் என்று சொல்லத்தக்க திருமணம் நடத்த போகிறோம். அவனையும் 56 தேசத்துக்கும் நிருபத்தை அனுப்பியுள்ளோம். முதலாக தில்லியாக அத்தினாபுரத்தில் முதல் நிருபம் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன் சொல்லி முதல் நிருபம் அனுப்பியிருக்கலாம். எனக்கு அனுப்பிட்டு மத்த இருக்கு 54 தேசத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறானா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்? அவன் 56 தேசத்துக்கும் பெரிய ஆள். எங்களை ஜெயிப்பதற்கு இங்க யாரா இருக்காங்க? அவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்குது பாரு. எங்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? 105 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதுல திறமையோடு இருக்கிறான் என்னுடைய பேர ஒருத்தன். யாரு? துரியோதரன் இருக்கிறான். சரியா? அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இப்பதான் வாலிப பருவத்தில் இருக்கிறார். அதனால நான் அழைத்தேன் என்று துரியோதரனை அழைத்து வா. அவன் வந்த பிறகு மத்த காரணம்
பாட்டை குடிச்சிக்க மாட்டேன் மகாராஜா வந்தாரு கை கட்டி வாய் பொழிட்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டு ஏன் அடிக்கிறாரு அவர் மகாராஜா வந்தாரு மந்திரி எங்க கடை வாடாங்க கத்திரி கொடுத்தா கூட எனக்கு பரவாயில்லை நான் வச்சுட்டு பட்டாசு அப்ப நான் பட்டாசு விடுறாளா? அப்ப பட்டாசு வெடிக்கிறதா? பட்டாசு வெடிக்கிறதா? நேரம் கிடையாது. உனக்கு பட்டாசு வெடிக்க நேரம் கிடையாது. என்ன திருதாசு நேரம் கோயில் வேண்டி விடுறீங்க. இருக்கட்டும் சபையை பார்த்தியா? பாத்துங்க தானாதிக சூரனாக இருந்தாலும் ஆமா பின்னணி தரசாக வேண்டும். கதற்கருத்துவாராக இருந்தாலும் ஒரு கட்டுவாரை தானாதிக சூரனாக இருந்தா அதுக்கு முன்னாடி சபையை பார்த்தியா நீ சப்பந்து பார்க்கல அப்ப நான் தப்புறாளா? இந்த நியாயத்தை கேட்கிறேன். தப்புறாளா? நாங்க சொல்லலங்க அது கோயில் சுண்டல் போறாங்க அவன் சொல்லிக்கிட்டு போறான் அந்த பக்கமா அந்த சப்பர பழக்கம் அவனுக்கு தாங்க யாருகிட்ட இருக்குது? அவங்கிட்ட தான் சூரனாக இருந்தாலும் பின்னணி தலசாகருக்கு வேண்டும். எப்படி ஏற்பட்ட வீராஜி வீரனாக இருந்தாலும் அவனுக்கு பக்கபலம் இருக்கும். ஒரு மனிதனா பிறந்துட்டான். ஆமா ஆமா எப்படி ஏற்பட்ட வீராஜி வீரனாக இருந்தாலும் அவனுக்கு பக்கபலம் இருக்க வேண்டும். ஆமா கணக்கற்ற வித்துவானாக இருந்தாலும் ஒரு கச்சோரை நட்ட வேண்டும். கச்சோரை நட்டது அம்மா தான் தெரிஞ்சிருந்தாலும் சரி. ஆமா எம்மா பாட தெரிஞ்சாலும் சரி. ஆமா எவ்வளவு ஆட தெரிஞ்சாலும் சரி. ஆமா நம்மளை விட தெரிஞ்சவங்கள ஆமா அவன் அனுபவம் இருக்கு. அனுபவத்தை நெருங்கணும். ஆமா சுடர் விளக்காக நல்லா விளக்கிட. ஆமா ஒரு தூண்டுகோல் வேண்டும். ஒரு விளக்கு எரியணும்னா ஆமா அதுக்கு தூண்டுகோல் வேணும். இரு மகாராஜா சொன்ன பார்த்தா ஞாபகம் வந்துச்சு. என்ன ஆச்சு? ஐயோ ஏத்தி வச்சிருந்த விளக்கு நின்று கொடுத்தா என்னவோ அதனால சாமி வருது. அப்ப நீ விளக்கு பிடிக்கிறாளா? ஐயோ சுடர் விளக்காக நல்லா விளக்கிட ஒரு தூண்டுகோல் வேண்டும். ஆமாங்க எனக்கு அல்லும் பகலும் 60 நேரமும் என் அருகாமையில் இருந்து எனக்கு நல்ல போதனைகளை சொல்லி நல்ல போதனைகளை உரைத்து எனக்கு தூண்டுகோலா இருக்கக்கூடிய அழகான மந்திரி அல்லவா? ஆமா ஆமாங்க உன்னுடைய வணக்கத்துக்கு எதிர் வணக்கம் தெரிவிக்கின்றேன். நல்ல சுகமாக வாழ்வார் அப்படி என்ற ஆசீர்வாதம். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் கூடியிருக்கிற கூட்டம் சபை கூடியிருக்கிறேன் எதற்காக? சாமி கூட ஏறிக்கிறாங்களா அந்த பக்கத்துல சுண்டல் தாழ்ச்சிக்கிறாங்களா அந்த பக்கத்துல வந்து டீ குடிக்கிறாங்களா இல்ல மகாராஜா லட்சுமி அமிர்தம் போறது சபை அங்க யார் கண்ணு? அகிலாண்ட கோடி அங்க யார் கண்ணு? அம்மன் ஐவருக்கும் தேவி பாஞ்சாலி மறு உருவம். அம்மா அங்க யார் கண்ணுடைய மறு உருவம்? பாஞ்சாலி அம்மன் ஐவருக்கும் தேவி. அந்த அம்மனுடைய புகழை பாடி பாரதம் சொல்லி அதோடு விட்டால் போதாது. பாரதத்தை நடத்தி கொண்டு அதனை நடித்து காட்ட வேண்டும். பாரத காவியத்தை இந்த பாரத காவியத்தை நடத்தி காட்ட வேண்டும். கேளிக்கை செய்ய வேண்டும். தெருக்கூத்தாக நடித்து காட்ட வேண்டும். அப்படி என்று தாம்பலம் வழங்கினார்கள். யாரு? இந்த மண்ணாட்டுப்பட்டி கிராமத்தில் உள்ள ஊர் பொதுமக்கள் அனைவரும் உரிமைக்கு சென்று தாம்பலம் வழங்கினார்கள். எந்த கம்பெனி கொடுத்தாங்க? மலையரச குப்பம். சொல்லு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா மழுவந்தாங்கல் அடுத்த மலையரசன் குப்பம். எங்கள் ராஜகோபால் முன்னாள் ராஜகோபால் ஆசிரியர் மூத்த புதல்வனாகிய பிரகாஷ் சிவப்பிரகாசம் அப்படி ஏற்பட்ட தம்பி கம்பெனி போட்டு சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கம்பெனியை கொண்டு வந்து சிறப்பாக நடத்த வேண்டும். அப்படி என்று தாம்பலம் வழங்கினாங்க. அப்படி தாம்பலம் வழங்கிய என் தாய் தந்த மாதா பிதா குருதெய்வம் அனைவருக்கு எங்கள் கம்பெனி சார்பாக வணக்கம். அப்படி இருந்தாலும் இதோ வேடம் தரித்து வந்திருக்கிறேன். என்னாட்டு அரசன் யாருடைய பிள்ளை ஏதாவது என்னுடைய குலாச்சாரம்
மகாராஜா தினந்தோறும் உங்ககிட்ட வேலை செய்யறேன். ஓஹோ ஒண்ணு தெரியாது நான் இருப்பேனா? அதானே இப்ப சொன்ன திரௌபதி அம்மன் பாஞ்சாலி அம்மன் வந்து நின்னு இருக்குது. ஆமா. இந்த சபை கூடி இருக்குது. ஆஹா. இந்த சபையார் அறியணும் இல்லையா? ஓஹோ. அதனால ஒரு நாடு பேரு என்னுடைய விளக்கம் புகழ் என்னுடைய தாத்தா பேரு ஆமா. எங்க அப்பா பேரு வம்சம் என் சொந்த பந்தங்கள் அனைத்து சொல்லு. சொல்லணுமா? ஆனா நான் மகரிஷி தான் மகரிஷி தனக்கு பேரன். மகரிஷி தனக்கு பேரன். இந்த மண்டலத்தை ஆளும் தீரன். இந்த மண்டலத்தை ஆளும் தீரன். மன்னன் கொள்வதாகினேன். மன்னன் கொள்வதாகினேன். பாட்டுதான் வசனம். ஆமா. வசனம் தான் பாட்டு. ஆமா. மகரிஷி யாரு சொல்லு? எனக்கு தெரியாது சாமி. அது தெரியாது யாருக்கு வந்த? அது இது தெரிஞ்சிருந்தா எம்மா கேளு. இது தெரிஞ்சிருந்தா ஏன் அவங்க கிட்ட கேக்குறேன்? இந்த அம்மா குறுகுலாக்குறாங்க. இது தெரிஞ்சிருந்தா இந்த கட்டமுட்டி கட்டின்னு வந்து நான் சொல்ல மாட்டேனோ மண்டலத்துக்கு ரசிக்க பேருங்க. இந்த துரியோதன தெரியாது. இந்த துரியோதன வேசனை ஆட மாட்டேன். இந்த பெரிய முடி நான் கட்ட மாட்டேன். இந்த ராஜா முடி நான் கட்ட மாட்டேன். உனக்கு அது கிடையாது. மகரிஷி சொன்னேன் நேரம் கிடையாது. 886 வயது படித்த என் தாத்தாவாகிய பீஷ்மாச்சாரி. அவருக்கு மகரிஷி பேரு. மகரிஷின் பேரு. ஆமா. வந்தாரு. ஆமா. சொன்னார சொல்லியும் அவர் ஏன் அவருக்கு மகரிஷி பேரு? முற்றும் துறந்தவர். முற்றும் துறந்தவர். மூவாசை வெறுத்தவர். முற்றும் துறந்தவர்னா என்ன? முற்றும் துறந்தவர்னா எல்லாத்தையும் மூவாசைன்னு சொன்னபாரு. இந்த மூவாசையை வெறுத்தவர். மண்ணாசை. மண்ணாசை. இந்த பெண்ணாசை. பெண்ணாசை. இந்த பொருளாசை. பொருளாசை. மூவாசையை வெறுத்து பிறருக்காக வாழக்கூடியவர்கள். ஓ உங்களுக்கு பிறருக்காக வாழக்கூடிய அப்படியாற்பட்ட மகரிஷியுடைய பேரன் இந்த மண்டலத்தை ஆளும் தீரன். மன்னன் கொள்வதாகிறேன். மன்னன் கொள்வதாகிறேன். தாத்தா பேரை சொல்லிட்டேன். ஆமா. விளக்கப்படுத்துச்சா? அடுத்தது எங்க அப்பா பேரை கேட்கிறேன். ஆமா சொல்லுங்க. திங்கள் தான் குலத்தான் இருக்கணுமே. ஆமா. திங்கள் குலம். திங்கள் குலம். திங்கள் குலம் என்று சொல்லக்கூடிய சந்திரகுல பரம்பரை. சந்திரகுல பரம்பரை 32வது தலைமுறை. 32வது தலைமுறை. திருராஜித மன்னனுக்கும் திருராஜித மன்னனுக்கும் ஆந்தாரி அம்மனுக்கும் ஆந்தாரி அம்மனுக்கும் முதல் சுதனாய் விளங்கக்கூடிய என்னுடைய பெயரோ துரியோதனன். வாயப்பா இந்த வாயன் சொல்லு. திருவிராட்சி மன்னன் சொன்னாங்களே, நாமதான் கேள்விப்பட்டோம். தில்லியா ராத்தின்னு சொன்னாங்க. அந்த நொல்லி முத்து பையன் தானே அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுவாரு. நான் சொன்னது அவங்க சொல்லிட்டு போறப்பா சொல்ல மாட்டேன். சந்தேகம் வந்து ஒண்ணு கேட்டேன். அப்படியா? வாழப்பையா சரி போ. வாழப்பையா இடம் இருக்கும் போது எதுக்கு போய் அவங்க அப்பா தெருவில் போய் ஆடுறாங்க. திங்கள் தான் குலத்தோன் என்னும் திருதராட்சித மைந்தன் துரியோதனன் வணக்காமுடி சேகரன் நந்தி வட்ட மாலையோர் அரவ கொடியோன் பூச்சக்கர கொடியோன் நந்தி வட்ட மாலையோன் நந்தி வட்ட மாலை ஏன் தோடாக அழிந்திருக்கின்றான்? ஏன் காரணம் கேக்குறேன். ஏன் நந்தி வட்ட மாலை சொன்ன பாரு. எங்க அப்பாவுக்கு பிறவி குருடு. எங்க அப்பாவுக்கு பிறவை குருடு. அந்த பிறவை குருடாகப்பட்டது பிள்ளைக்கு தொற்று. அதனால நந்தி வட்ட மலரை
நந்தி வட்ட மலரை மாலையை அணிவித்து தோடு தோடாக போட்ட புண்ணியவான் நானு. அந்த இப்ப கூட கண் பார்வை கொஞ்சம் குறையுதுன்னா மாநில மக்கள் எல்லாருக்கும் சொல்றேன், கண் பார்வை குறையுதுன்னா நந்தி வட்ட பூ எடுத்து கண்ணுல ஒத்தி அந்த நந்தி வட்ட பூ என் தகப்பனுக்கு இருக்கக்கூடிய நோயாகப்பட்டது தொட்டுமென்று எனக்கு நந்தி வட்ட மாலை போட்டு பூச்சக்கர கொடியை கொடுத்து அரவன் கொடியை கொடுத்து இந்த டெல்லி ஆகியாத்திராபுரத்தை ஜகத்தோட அரசாட்சி செய்யக்கூடிய துரியோதனன் இப்ப சொன்னீங்களா என் உடன் பிறந்தோர் என் சேனாசனியும் என் சொந்த பந்தம் கேக்குறப்போ அது இல்லங்க சொன்னீங்களா அது வையா போறேன்னு சொல்லி முறை நொல்லி முட்டை புள்ள போகுதுன்னு அது உன்ன மாதிரி தேவையா பையன் அவன் சொன்னாலும் அது பிறவிக்குண்டு நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல்பட்டு அதனால என்ன ஒண்ணு கிடையாது, அப்பாவுக்கு இருக்கிற நோய் அது. ஆமா, அத பத்தி எனக்கு கவலை இல்லை. சரி, சொந்த பந்தம் என்னுடைய படைபலங்கள் 2 பேர் சொன்னேன் கேக்குறேன் மிச்சம் அத தானும் தப்பே 100 பேரு கூட போறவங்க எத்தனை பேரு? என் கூட போனவங்க ஒரே ஒரு ஆள் தான். நான் ஒண்ணு, எங்க அண்ணன் ஒண்ணு. நீங்க 2 பேர் தான்? 2 பேர் தான். அதுக்கு மேல உமா வாழ முடியல. இல்ல ஆனா நான் எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? திருநாட்டுல மன்னனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் சுத்தமா ஒரு நம்ம 2 புள்ள பேக்கிறதுக்கு படாத பாடுபட்டு கட்ட வண்டியை கூட்டி அதை தூக்கி மேல போட்டீங்க அம்மால கடப்படா பல்லங்க ஓடுக்கிற அளவுக்கு துட்டுட்டு போய் ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி போய் பாடு புள்ள போட்டு போறோம். உங்க அம்மாவுக்கு திருவராஜ் மன்னனுக்கும் அது நொல்ல இருக்கும்போது அவங்க அப்பா தெருவுல போய் ஆட்டுறான். அப்ப நேரம் அவருக்கு வந்து இந்த கல்லு குத்துது அந்த பக்கத்துல கொஞ்சம் சமானமாக ஆணி காட்டுறியா அவரு பெரிய சொல்லாத கேட்டாங்க. இப்போ ஒண்ணு தமிழாரி போயிச்சுக்காதீங்க, நான் மாட்டி என்னால முடிஞ்ச ஆடுறேன். அப்ப அந்த ஆளு கருத்துறாங்க அந்த காந்தாரி அம்மனுக்கு 100 பேசுறாங்களா அவங்க வகுத்துல அவங்க அம்மாவுக்கு அப்பனுக்கு 100 பேருக்கு. ஆமா, எனக்கு என்னன்னா எப்படி அவங்க அம்மா புள்ள குத்துறப்பா நான் சொல்றது கேள்றியா? அது சரி புள்ள வாங்கினா இந்த புள்ள பெத்தால இந்த 100 பேருக்கு எப்படி பால் கொடுத்துருப்பாங்க அம்மாக்காரி? அதை கேட்டுக்கிறேன் தேவையா தட்டி கொடுத்துல எப்படி பயந்தாங்க? எப்படி பிறந்தீங்க? இல்ல யோனி வழியா பிறந்தீங்களா? இல்ல வயத்துல இருந்து ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்களா? இந்த 100 பிள்ளை விளக்கம் கேக்குறான். எப்படி கேக்குறாங்க? எனக்கு தெரிஞ்சா சூத்த முடிக்கணும். இல்ல என்ன கேட்டா நான் சொல்லிடுவேன். நான் சொல்லட்டுமா? அது அத்தான துயரம் எல்லாம்
அத்திராபுரி பட்டணத்தை எங்க அப்பா திருவிழாத்தில் ஆண்டு கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் எங்க சித்தப்பா இளவரசனாக இருந்தார். அப்படி குடிமக்கள் ஓடி வந்து மனவிலகை தொல்லை என்று முறையிட்டார்கள். அப்படி துயரத்தை தீர்ப்பதற்கு கானகத்துக்கு 2 மனைவிகளை அழைத்துக் கொண்டு எங்க சித்தப்பா பாண்டு மகாராஜன் சென்றார். கானகத்திலே குந்தமாதேவிக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் ஒரு தர்மன் என்று பேர் ஆண்மகன் பிறந்தார். அந்த நேரத்தில் என் தாயாகிய காந்தாரி 32 மாதம் கர்ப்பமாகிறாங்க. 36 மாதம் கர்ப்பமா இருக்கிறாங்க. அப்படி கர்ப்பமா இருக்கும் பொழுது தம்பி ஒரு கூட்டு குடும்பத்துல யாருக்கு முதல் ஆம்பளை பிள்ளை பிறந்தோம் அவங்களுக்கு தான் அந்த குடும்பத்துடைய சொத்து ரெக்கார்டு. ஒரு மன்னர் ஆட்சியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் முதல்ல பிறந்த ஒரு தலைமுறையில முதல் நமக்கு பின்னாடி வந்தோம். இந்த கூட்டு குடும்பத்துல முதன்மையாக ஆண் பிள்ளையை பெற்றுவிட்டாலே அப்படி ஏற்பட்ட பொறாமை ஏற்பட்டது. யாருக்கு? எங்க அம்மா காந்தாரி அம்மாவுக்கு பொறாமை ஏற்பட்டதுனால நம்முடைய வயிற்றில் இருப்பது 36 மாதமாக கர்ப்பமாக நம்முடைய வயிற்றில் இருப்பது பிள்ளைதானா இல்லது மகோதர கட்டியா சந்தேகம் ஏற்பட்டது. பொம்பளைங்களுக்கு அவசரம். ஆமா தாங்க முடியாது. அவசரம் ஏற்பட்டது. சில ஆட்டக்கார கொயாங்கல் எடுத்து குத்துனான்னு சொல்லுவாங்க. அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆக்க என்னும் கரத்தினால் இந்த கரத்தினால் அடி வயத்தில் இடித்தால் இது பிள்ளைதானா என்னவோ சந்தேகம் ஆகுது. அடி வயத்தில் இடித்த உடனே இந்த கருவாகப்பட்டது கலந்து ரத்தமா போவாத அப்படி ரத்த வெள்ளமாக ஓடி வந்து பார்த்தார் எங்கள் மூதாட்டி விளங்கக்கூடிய வேதவியாசர். அதே பாதகி இவன் 100 மாதங்கள் கழித்து பிறந்திருந்தால் இவனை யாருமே அழிக்க முடியாத பலவாந்தனாக பிறந்திருப்பான். குணவர் வீட்டில் சென்று 100 குடுவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அந்த 100 குடுவையில இந்த உதயத்தெல்லாம் நிரப்பி எங்க அம்மா அவங்க போயிட்டாங்க. எப்படி கோயில் மேல வந்தாங்களா? அவன் பேமறையான்ட்டான். அப்படி அளவு காத்தோட அந்த 100 குடுவையிலே இந்த துரியோதனை நான் பிறந்தேன் முதல்ல. ஆமா எனக்கு பின்னாடி என் தம்பிமார்கள் 99 பேர் பிறந்தாங்க. இந்த தூசு தும்பாளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு குடுவையில நிரப்பி எங்களுக்கு ஒரு தங்கச்சி துர்ச்சனை பிறந்தார். அப்படி பிறந்து 100 பேரும் கௌரவராகிய 100 பேர்கள் பாண்டவராகிய 5 ராஜாக்கள் கானகத்தில் பிறந்தார்கள். 105 பிள்ளைகளும் பாடசாலைக்கு அனுப்பினார்கள். பாடசாலைக்கு அனுப்பப்படுது. தம்பி எனக்கு ஒரு நல்ல எண்ணம் தான். என்னுடைய ஏற்பட்ட எண்ணம் எனக்கு ஒரு நல்ல எண்ணம் தோன்றியது. யாரால? என் அம்மாராகிய ஜெகனீனி பேச்சு கேட்டு என்ன செய்த தெரியுமா? எப்படி ஏற்பட்ட எண்ணம் எனக்கு வந்தது தெரியுமா? இந்த உலகம் எல்லாம் நானே எண்ணம் கொண்டானே. அழிக்க வேண்டும். உண்ணக்கூடிய உணவுல சத்த கலந்து நடக்கின்ற வழியில நச்சமுள்ள நடக்கின்ற வழியில பாம்புகள் விட்டீங்க. பிறகு அன்னைக்கினால் மாளிகை கட்டி 5 ராஜாக்களை கொளுத்தும்படி கட்டளையிட்டேன். 5 ராஜாக்கள் சாகவில்லை. நான் அனுப்பணும் பாரு புரோசன மந்திரி அவன் தான் செத்துட்டான். தேவடியா மக்கள் 5 ராஜாக்கள் யாரும் சாகல. அதனால இன்றைய தினத்தில் ஏதோ காரணமாக என் தாத்தாவாகிய பிக்பாச்சாரி அழைச்சிருக்கிறார். அது யாருன்னு கேட்கணும். அதனால என் தாத்தா பிக்பாச்சாரி தான் பார்த்து கூப்பிட்டு அவரு என்ன பண்ணுவேன்? என்ன சொன்ன முதல்ல 32 தலைமுறை சந்திரகுல பரம்பரைன்னு சொன்னி அவங்க எல்லாரும் தானே கொஞ்சம் அர்த்தம் போட்டு வந்து அவங்க போடுறேன். எனக்கு கிடைத்த வரமானது அப்படி. அதான் நானும் சொன்னேன். அதான் போட போட்டு அப்படி இருந்தாலும் என் பேரனாக இருக்கக்கூடிய யாரு தனரேகை உடையவன் வணங்காமுடி சேகரன் அவனை வரவழைத்தேன் வந்திருக்கிறார். சொல்லிட்டு போட்டு வந்தான் வரும்படி கட்டணம் போட்டு வரணும்.
அருமன் கொடியோர், ஆ. வணங்காமுத சேகரன், ஆ. நந்திவட்ட மாலையோர், ஓ. கூட்டக்கிற கொடியோர், ஆ. அநேகம் கோடிகள் என்னுடைய வாதத்தை பணிந்திருக்க வேண்டும் என்று இப்ப பணிந்திருக்கிறீல்ல துரியோதனா? அந்த மன்னருக்கு மன்னரான மன்னருக்கெல்லாம் மன்னராக ஆமா. விளங்கும்படியான ஆஹா. தென் என்கிற அஸ்தாபுரத்தை ஆளக்கூடியவன் யார் இப்பொழுது? நான் தான். நீதான் ஆண்டுகிட்டு இருக்கிற. ஆமா. இந்த 56 தேசமும் யாருக்குள் அடக்கம்? எனக்குள் அடக்கம். உனக்குள் அடக்கம். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இந்த தாத்தாவுடைய வாதத்தை போர் பாதம் என்று மனிதபடினால் ஆஹா. தீர்க்காய்ச்சி பெற்று இந்நாள் போல் எந்நாளும் ஆழ்வை என்று ஆசீர்வாதம் தந்திருக்கிறேன். தாத்தா, ஒரு சமாச்சாரம். ஓ. ஐயா, சேகர் இந்த நாள் பதில. ஏய், ஆ. இந்த பாடல்லாம் போ, அதை பத்தி தப்பு இல்ல. ஆமா. இந்த நேரத்துல ஓஹோ. என்னை தேடி அழைத்தாயே, அழைத்த காரணம் என்னவென்று கேட்கிறேன். சேதியை ஆ. இந்த உத்தமன் எனக்கு சொல்ல வேண்டும். ஓஹோ. இந்த சபையில் இந்த மாபெரும் இருக்கும் மக்கள் சபையில் என்னை அழைத்திருக்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்கிற ஆமா. துரியோதனா? கொடு. ஆ. வச்சில கொடு. ஆ, சரியா? சரி, அப்படி இருக்கும் பொழுது ஓஹோ. என்ன காரணம் தெரியுமா? ஆஹா. கலிதாஸ். ஆ. இந்த பாரு, நான் சொல்றேன் பாரு, ஒரு பேரனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் அது சரி. திருமண வயது வந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறது வீட்டுல பெரியவங்க வயசு. ஓ, பெரியவங்களுடைய ஆஹா. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்க. ஓ, எனக்கு திருமணம் செய்ய. ஆஹா. எப்படி? ஆ. யாருக்கு தெரியுமா திருமணம்? ஆஹா. கலிங்க தேசத்தை ஆளக்கூடிய ஓஹோ. சுபாகு சக்கரவர்த்திக்கு மகளாக இருக்கக்கூடிய ஆஹா. பொன்னுருவி என்று ஒரு பெண் இருக்கிறார். ஓஹோ. அந்த பெண்ணுக்கு ஆஹா. திருமணம் செய்கிறார்களாம். ஓ. அதனால் இச்சா சுயாவரம் என்று சொல்லத்தக்க ஆஹா. அந்த சுயாவரத்தில் கலந்து கொண்டு ஆஹா. நான் உனக்கு திருமணம் செய்யலான்னு ஓ, இருக்கேன். கலிங்கதாசத்தை ஆளக்கூடிய ஆ. சுபாக சக்கரவர்த்தியுடைய மகள் ஆ. ஏக புதல்வி ஒரே பொண்ணாகி அந்த பொன்னுரிமைக்கு ஆ. இச்சா செய்யவரம் ஆ. கண்ணுக்காற்ற கணவன் ஆ. அப்படி என்று செய்யவரம் ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த அவனி 56 தேசத்துக்கு நிருபம் போகுது, ஆமா. நம்ம நாட்டுக்கு நிருபம் வந்துக்குது. அதனால நாங்க வயசுக்கு வந்த பசங்க, வயசு பசங்க இருக்கிறோமே, வயதிலே மூர்த்தவன் என்று பார்த்தால் நீ அதனால அந்த இச்சா திருமணத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி போக வேண்டும் என்றால் தாத்தா நமக்கு ரதத்தை பூட்டி ஓஹோ. அலங்காரம் செய்து ரதத்தை ஓட்ட வேண்டும். அதற்கு ஆள் வேண்டும். ஓஹோ. அந்த இச்சா சுயம்பரத்திற்கு போக வேண்டுமானால் ஆமா. நம்மளுக்கு ஒரு ரதம் வேண்டும். ரதத்தை பூட்டி ஓட்டுவதற்கு ஒரு தேரோட்டி வேணும். ஆமா. சரி, அந்த தேரோட்டியாக யாரை கூட்டின்னு போலாம்? உன் விருப்பம். ஆஹா. ஏற்கனவே என் தந்தையாருக்கு ரதம் என்று சொல்லக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கின்றன. என் தந்தைக்கு ஓட்டுவர். இதோ எனக்காக அவர் பிள்ளையாக விளங்கக்கூடிய அங்குதாசாதிபதி என் நண்பனாகிய கர்ணாபிஷேகன் இருக்கின்றார். அன்னவரை அழைத்து எனக்கு பேச்சாளராக அமர்த்தி அவரை அழைத்துக் கொண்டு சரி. அந்த கலிங்கதாசன் சென்றால் அந்த பெண்ணு நமக்கே மாலை சூடுவாள். ஓஹோ. சரி, உன் விருப்பம் போலவே உன் நண்பனாக இருக்கக்கூடிய கர்ணனை அழைத்து உனக்கு ரத சாதரியாக அழைத்து செல்லலாம். கர்ணன் அவர் சொல்ல மந்திரி அங்குதாசாதிபதி என் அண்ணாவாகிய கர்ண மகாராஜை நான் அழைத்தேன் என்று சீக்கிரம் அழைத்து இருக்கக்கூடிய கர்ணாபிஷேகம்